தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் புதிய தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கப்படுவதோடு தொகுதி மக்கள் அனைவரும் நிலையான வருமானம் ஈட்டுவதற்கு தேவையான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நிலவும் மின் தட்டுப்பாட்டை போக்கவும் தடையற்ற மின்சாரம் வழங்கவும் தேவையான இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைத்து தரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். ஆண்டிப்பட்டி ஜக்கம்பட்டியில் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கும் நெசவாளர் பூங்கா அமைக்கும் பணியை மீண்டும் தொடங்கி விரைவில் அப்பூங்கா நெசவாளர் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். மா மற்றும் தென்னை விவசாயிகளுக்கு மானிய விலையில் உரம் வழங்கவும் திராட்சை ஏலக்காய் உரிய விலை நிர்ணயம் செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும். உசிலம்பட்டி 58ஆம் கால்வாய் திட்டத்திற்கு உரிய அரசாணை பிறப்பித்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மேட்டுப்பட்டி, கச்சைக்கட்டி, தெத்தூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் 1975ஆம் ஆண்டு அன்றைய ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி அவர்களால் பரிந்துரையின் பேரில் 1200 ஏக்கரில் தொடங்கப்பட்ட சர்வ சேவா கூட்டுப் பண்ணையின் மூலம் 40% விவசாயிகளுக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டுள்ள நிலையில் மீதி உள்ளவர்களுக்கும் பட்டா வழங்குவதற்கு தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். வைகை அணையை கட்டுவதற்கு தங்களின் சொந்த நிலங்களை தானமாக வழங்கிய கரட்டுப்பட்டி, கோயில்பட்டி, சாவடிப்பட்டி, சக்கரைப்பட்டி உள்ளிட்ட 19 கிராமங்களைச் சேர்ந்த மக்களின் கோரிக்கையின்படி 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்த வைகை அணையில் மீன்பிடி உரிமத்தை பறித்து தனியாருக்கு விடப்பட்ட ஏலத்தை ரத்து செய்து மீண்டும் அந்த கிராம மக்களுக்கு மீன்பிடி உரிமம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து காவல் நிலையங்களிலும் நீண்ட காலமாக கரும்புள்ளி பட்டியலில் இருக்கும் கிராமங்களின் பெயர்கள் அப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 15B மேட்டுப்பட்டியில் 6 ஆண்டுகளாக மூடியிருக்கும் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தையாறு அணை முறையாக தூர்வாரப்பட்டு பராமரிக்கப்படுவதோடு முல்லை பெரியாறு வாய்க்கால் நீரை சாத்தையாறு அணையில் தேக்கி அப்பகுதி மக்கள் விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் கூட்டு குடிநீர் திட்டம், அனைத்து கிராமங்களிலும் சுத்தமான குடிநீர், பேருந்து வசதி, சாலை வசதி, கழிப்பறை வசதி மற்றும் சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். கிராமப்புறங்களில் சுயதொழில் தொடங்கும் பெண்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வட்டியில்லா கடன் வழங்க ஏற்பாடு செய்யப்படும். மேகமலை, தும்மக்குண்டு மற்றும் பாலிப்பாறை பகுதிகளில் பூர்வ குடிகளாக வாழ்ந்து வரும் 18 கிராம மக்களை வெளியேற்ற முயற்சிக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையை மனிதாபமான முறையில் அணுகி மத்திய அரசின் மூலம் அவர்கள் அங்கேயே வசிக்க வழிவகை செய்யப்படும். சோழவந்தான், கம்பம், கடமலை, மயிலை உள்ளிட்ட தேவைப்படும் இடங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வினை கிராமப்புற இளைஞர்கள் எளிதாக எதிர்கொள்ளும் வகையில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதோடு 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய பொது நூலகங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும். தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விளையாட்டு வீரர்கள் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சர்வதேச அளவிலான விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்து தரப்படும்.